குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். உஷ்யதே யச நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம். கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீஷம் குலசேகரமாஸ்ரயே. நம்ம சில பதிவுகளாகவே சில வாரங்களாகவே குலசேகர ஆழ்வார் அருளி செய்த முகுந்த மாலை என்கின்ற பிரபந்தத்தில் இருக்கிற சில ஸ்லோகங்களை வரிசையாக பார்த்துன்னு வரோம். அந்த முகுந்த மாலையில் 40 ஸ்லோகம்தான். எளிமையான நடை, சிறப்பான கருத்துக்கள், எப்பொழுதும் இறைவனுடைய நாமங்களை இடைவிடாது உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு தன்னை ஒரு ஆளாக மாற்று, என்னை அப்படி சொல்பவனாக மாற்று அப்படின்னு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் பொறுப்பையும் பெருமாளுடைய கொடுத்துட்டு தன்னை அவன் கீழே இருக்கக்கூடியவனா பெருமாள் இன்னொன்று கூட கேட்குறாரு ஆழ்வார். உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். ஒரு தடவையும் உன்னுடைய திருவடியில் நுழைந்து கொள்பவனாக என்னை ஆக்கு அப்படின்னு கேட்டுக்கிறார். அந்த வரிசையில் முதல் ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு சின்ன அளவில் பொருள் விரிவாக பார்த்துட்டே வந்தமான ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குது. தொடர்புடையதாகவே அது என்ன பண்ணியிருக்கு, ஸ்லோகங்கள் இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு ஸ்லோகத்திலையும் பெருமாள் பெரிய பரம்பொருள், கூடவே அவனுடைய எளிவந்த தன்மை, அதுவும் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டே வரார். இப்போ நம்ம சமீபத்தில் என்ன பார்த்துன்னு இருக்கோம், 8வது ஸ்லோகம் என்ன, சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்த அசிதானனாம்புஜம், அப்புறம் நந்தகோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனி பிருந்தவந்திதம் அப்படின்னு சொல்கிறார். சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் தன்னுடைய மனதுகிட்ட சொல்லிக்கிறார். எப்படி, எப்பொழுதும் இறைவனை ஹரிமேவ சந்ததம், ஹரியை விடாது பஜனம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஹரி என்று சொன்னால் என்ன, ஹரி ஹரதி நம்மளுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நசிக்க விடுகிறான், பொசிக்கு விடுபவன் ஸ்ரீமன் நாராயணன். அப்படிங்கிறதுனால தான் ஹரி 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 அப்படின்னு சொல்கிறான். ஹரி என்ன சொன்னால், அந்த கார்த்தால் எழுந்து நம்மளுக்கு பெரியவாள்லாம் சொல்லி தருவா. 7 முறை ஹரி சொல்லிவிட்டு ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லிவிட்டு எழுந்துக்கணும். அப்புறம் படுக்கையில் படுத்துக்கிறதா இருந்தாலும் தரையில் படுத்துக்கிறதா இருந்தாலும் இடது காலை கீழே ஊனிண்டு எழுந்துக்கணும். அப்புறம் தெற்கு நோக்கி நடக்கணும். அப்படிலாம் சின்ன பழக்க வழக்கங்கள் சிறு குழந்தையாக இருக்க சேவையை சொல்லி கொடுப்பா. அப்புறம் இதுலேயே இந்த முகுந்த மாலையில் கடைசி ஸ்லோகத்தில் ஒன்று இருக்குது. அப்புறம் எப்போ பார்த்தாலும் இந்த மாதவாய மதுவித்வஷே நமஹ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா தூங்கும்பொழுது மாதவாய மதுவித்வஷே நமஹான்னு சொன்னால் கார்த்தால் எழுந்துக்கும் பொழுது ஹரி அப்படின்னு சொல்லி எழுந்துக்கணும். ஹரின்னு 7 தடவை சொன்னால் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு ராத்திரிக்கு முன்னாடி, இப்போ இன்றைக்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நாளில் செய்த எல்லா விதமான தவறுகளும் மன்னிக்கப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வளர்த்து பெருமாளுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு விழித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற பழக்கெல்லாம் பசங்களுக்கு சொல்லித்தருவா, எல்லாருக்கும் சொல்லித்தருவா. பசங்களாக இருக்கும்பொழுது சொல்லி கொடுத்து வந்துடுத்தோன்னா அது நம்மளுக்கு மூச்சு நிற்கிற வரைக்கும் அந்த பழக்கத்தை நம்ம அனுசரிக்கலாம். ஆனால் அது சொல்லணும், அதில் ஒரு மனதில் பிடிப்பு வரணும். ஆனால் இதற்கு கூட இறைவனுடைய அருள் இன்றியமையாதது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் எப்படி இருக்கணும், ஒருத்தரோட மனது எப்படி இருக்கணும் பொதுவாக சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு வச்சுட்டா ஆழ்வார் என்ன சொல்கிறார், சிந்தையாமி மனம் என்று சொன்னால் அது இறைவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். ஹரிமேவ சந்ததம், சந்ததம் சொன்னால் கண்டினியூஸ்லி அப்படின்னு ஒரு பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து அதை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்புறம் அது எப்படி இருக்கணும், மந்த அசிதானனாம்புஜம், அதாவது சிரித்து கொண்டிருக்கிற தாமரை மலர் போல இருக்கணும். மலர் எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். அது சிரித்துன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஹசிதானாம்புஜம் அப்படின்னா அது சிரித்து கொண்டிருக்கிற தாமரை புஷ்பங்களை போல இருக்கிறது அவனுடைய திருமுக மண்டலம். அப்புறம் கண் தாமரை, வாய் ஒரு தாமரை, அப்புறம் என்ன கையெல்லாம் ஒரு தாமரை அப்படின்னு சொன்னால் பெருமாளுடைய எல்லா அவயவங்களும் தாமரை புஷ்பத்திற்கு ஒத்தது. புண்டரீகாட்சம் கமலபத்ராட்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் பெருமாள் பீதாம்பரதாரியா நிறைய சிறப்பான அணிகலன்களை அணிந்து கொண்டு ஆபரணங்களை சாத்தி கொண்டு அப்புறம் நல்ல வஸ்திரம் இருந்து எல்லாமே ஒரு புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு முகத்தை பார்த்துட்டோமான நம்மளுக்கு எவ்வளோ மனதில் திருப்தி இருக்கும்.
பெருமாளை சேவிக்கிறோம்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த மனம் சென்ற பதிவிலே சொன்னோம், பெருமாளை சேவிக்கிறதுக்கு மனம் போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு அருகாமையில் இருக்கணும். நம்ம மனம் அங்கே இறைவனுடைய திருவடிவாரத்துக்கு அருகாமையில் இருந்தால் அதுலேருந்து தப்பிச்சுண்டு வெளியில் வரத்துக்குள்ளே ஒரு 2 நிமிஷமாவது நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அப்படி ஒரு பழக்கங்களை செய்து கொள்ள வேண்டும். மனம் என்பது என்ன? எப்பொழுதும் அது சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண அப்படின்னு பெருமாள்கிட்ட அர்ஜுனன் கேட்குறான். இப்படி போயிட்டே இருக்கமே, என்ன செய்ய சொல்கிற? அதுக்கப்புறம் நீ ஒரு இடமா நிற்கவை, ஃபோக்கஸ் பண்ணு அப்படிலாம் சொல்லி கொடுக்குறிய கிருஷ்ணான்னு. அப்புறம் பெருமாளே சிரிச்சுக்கிறார். ஆமாம், மனசுன்னு சொன்னாலே அது போய்கொண்டு தான் இருக்கும், காற்று போல அப்படியே சஞ்சலமாக போயிட்டே தான் இருக்கும், நின்றுட்டே இருக்கும். சிலப்போ ஒரு இடத்துக்கு போகும், அங்கே போகிறதே அங்கேயே எங்கேயாவது பார்க்க போதான்னு பார்த்தா அங்கேயே இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி போகும் அப்படின்னு பெருமாளே சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு அவனுக்கு ஒரு சின்ன டிப்பு சொல்லி கொடுக்குறாரு. ஆமாம், வைராக்கியத்தினாலேயும் பழக்கப்படுத்துவதனாலேயும் மனதை கட்டுப்படுத்துவதற்கு இயலும். அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியனச்ச கிருஹ்யதே. அதை நாம் என்ன பண்ணலாம்? கடைபிடிக்க முடியும். வைராக்கியத்தின் மூலமாக மனதை என்ன பண்ணோம்? கட்டுப்படுத்த முடியும். இந்த அனுபவம் வைராக்கியத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் நன்னா இருக்கு. தியரிட்டிக்கலாக நன்னா புத்தகத்தில் எழுதலாம். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே ஒரு 300 வார்த்தைகளை கொண்ட, இல்லைன்னா ஒரு 4-5 பேராகிராஃபு 500 வார்த்தைகள் கொண்ட நிறைய பேராகிராஃப்லாம் எழுதலாம். ஆனால் அது எப்போக்கு அதை பழக்கப்படுத்துன்னு சொல்லலாம். எப்படி பழக்கப்படுத்துதுன்னு சொன்னால் கூட அதை கையாள வேண்டும் இல்லவா? அது மிகவும் கடினமானது. அது செலவாளுக்கு நிறைய நாள் பிடிக்கும். சில பேருக்கு ஒரு வருஷத்தில் வரும், ஒரு 5 நிமிஷம் கட்டுப்பாட்டு நிற்கும் அப்படின்னு வைங்க. செலவாளுக்கு 5 வருஷம் ஆனால் கூட 5 நிமிஷம் கூட கட்டுப்பாட்டு நிற்காது. அதனால் அதற்கு இறைவனுடைய அருள் இன்றியமையாததுன்னு புரியும். அதுக்கப்புறம் நந்தகோபதனயம் பராத்பரம், இது அசிதானாம்புஜம்னு சொன்னார, சிரிச்சுக்கிண்டு விளையாடிக்கிண்டு இருக்கிற குட்டி குழந்தைன்னு வரும்போது இந்த இடத்துலையும் நந்தகோபதனயம் அப்படின்னா யசோதையோட திருக்குமாரர், நந்தகோபனுடைய திருக்குமாரன் அப்படின்னு சொன்னால் அது யாரப்பா? பராத்பரம். இந்த 14 லோகத்துக்கும் என்ன சிருஷ்டிகர்த்தா, உண்டு உமிழ்ந்து சொல்கிறாருல ஆழ்வார், அதுபோல். அதனால் நந்தகோபதனயம் எப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு சின்ன அனக்டோட்டு. பெருமாள் ரொம்ப குறும்பு பண்ணுறார், குழந்தை ரொம்ப குறும்பு பண்ணுறார். எல்லாரும் ஆற்றுலையும் போய் கண்ணுக்குட்டி காணோம்னு சொல்லிட்டு தள்ளிக்கொண்டுள்ள போய் தேடின்னு இருக்கார். எதுக்குடா இங்கே சமைக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து கண்ணுக்குட்டி தேடுறேன்னா, இங்கே தானே ஒரு பானையில் இருக்கமா, நீ எங்கேயான வச்சுருப்பியான்னு பார்க்குறேன்னு அப்படியே ஓப்பனாக சொல்கிறார். பானையில் போய் யாராவது கண்ணுக்குட்டி வைப்பாளாடா அப்படின்னு கேட்டால் இல்லை இதுக்கு தான் வந்தேன்ட்டு அதுக்குள்ளே கையை விட்டு கொஞ்சம் போகிற வெண்ணையை இதில் தன்னோட கையில் பூசிக்கிண்டு வெளியில் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வருது. இது போலெல்லாம் பண்ணுறான். அவன் பையன் இவ்வளோ குறும்பு பண்ணுறான். அங்கே வரான், இப்போ சாப்பிட்டுட்டு தான் போகிறானான்னு பார்த்தா போகும்போது அங்கே துணி வளர்த்துட்டேன், அதில் என்ன உன்னோட வெண்ணையெல்லாம் இதில் தொடச்சிட்டு போகிறான். அதே எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிசுக்காயிடுறது துணியெல்லாம் அப்படின்னு ஒரு தெருவுக்கு ஒருத்தர் போனானாக்கா அந்த தெருவில் இருக்கிற 4-5 பேர் யசோதேண்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இவ்வளோ ஆசையாக அந்த குழந்தைய வளர்க்குறோம், இது எல்லாரும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பரப்பிட்டு இப்படிலாம் பண்ணுறதுன்னு சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணுறார்? என்ன இப்படி பண்ணுறாளே அப்படின்னு உள்ளுக்குள்ளே பெருமாளுக்கு கொஞ்சம் என்ன சிரிப்பு எல்லாம் வருது. என்ன தான் பண்ணுறா இந்த அம்மா பார்க்கலான்னு. அவள் என்ன பண்ணுறாவா, எங்கள் கம்பத்தில் உரலை கட்டி போடுற மரவனே போயிட்டே இருக்கியா அப்படின்னு போயிட்டே இருக்கா. பெருமாளுக்கு அவர் கயிறு எடுத்துன்னு வரா, போகிற மாட்டேங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெருமாள் எப்படி தாமோதரனா ஆனார்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். அந்த சீனை இப்போ நம்ம மனசுக்குள்ளே வர வச்சுக்கண்டா அது சரியாக தான் இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப மனசு வந்து ஒரு குதூகலமாக ஆகிறது. பெருமாள் எப்படி லீலை பண்ணிட்டு இருக்கார், அவளுக்கு எவ்வளோ கயிறு கொண்டு வந்தாலும் ஒரு 7 இன்ச்சு குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு. அப்புறம் பாவம் நம்ம அம்மா 10 தடவை போயிட்டு வந்துட்டா அப்படின்னு தானே தன்னை கொஞ்சம் அப்படியே குலுக்கிக்கின்ற உடனே அந்த கயிறு போருமா இருக்குது. ஆனால் சரி கட்டி இங்கே இரு அப்படின்னா பெருமாள் அழுதுட்டே இருக்கார். கண்ணில் தாரதாரியாக ஜலம் கொட்டுறது. என்ன அவள் கவனிக்காத போகிறாளேன்னு பெருமாள் என்ன சார் கட்டிட்டு உடனே ஒரு 2-3 நிமிஷத்துக்கெல்லாம் தனியாக அவுத்து விடுவாளாக்கான்னு பார்த்தா அவளை அவுத்து விடவே இல்லை. அவள் பாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு போயிட்டா, இல்லைன்னா வெண்ணெய் கடையை எடுக்கிறதுக்கு அப்படி போயிட்டா, வேலை மேலே போயிட்டா. குழந்தை அங்கேயே இருக்குது, அப்படியே உருட்டிக்கிண்டே வருது. உருட்டிக்கிண்டே வந்தாக்க அந்த 2 தேவதாரு மரத்தில் இருந்த அந்த கந்தர்வர்களுக்கு நடுவில் போனோடனே அந்த மரம் முறிஞ்சு கீழே வருது. அந்த சத்தத்தை கேட்டு வந்தவுடனே பெருமாள் என்ன இந்த உரலோட உருட்டின்னு வந்திருக்கார். ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் குட்டி குழந்தைக்கு அது முடியாது. அவர் பெரிய கணித கடனா சாமர்த்தியம் இருக்கிறதுனால அதெல்லாம் உருட்டிக்கிண்டு வர்றார். சாதாரண ஒரு 2 வயசு கூட இல்லாத குழந்தை உரலெல்லாம் உருட்டிக்கிண்டு வருமா அப்படின்னு. அப்புறம் இந்த சத்தத்தை கட்டவுடனே நந்தகோபன் வரார். எல்லாரும் என்னத்துக்கிட்ட அழுதுன்னு இருக்க, அம்மா கட்டி போட்டா அப்படின்னா இதுவா இரு அவுத்து விட்றேன்ட்டு அவுத்து விட்டுட்டா
பெருமாள் என்ன பண்ண, சரி போ, அங்கே பேக்கடை வாசத்து கூடத்தில் நிறைய தானியங்கள்லாம் இருக்குது, வாசலில் நாவப்பழக்காரி வந்திருக்கா, கொண்டு போய் கொடுத்துட்டு உனக்கு எவ்வளோ நாவப்பழம் வாழமோ வாங்கி சாப்பிட்டு போ, போடு போ அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாவாவது நம்மளை பார்த்து நம்மளுக்கு ஓணுன்றதெல்லாம் செய்ய சொல்லிக்கிறார், இந்த அம்மா பாரு கட்டி போட்டா அப்படின்னு குழந்தை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது, போய் அந்த கையில் நெல் 2 கையில் 2 பிடி எடுத்துகிட்டு கொண்டு வந்து அந்த நாவல் பழத்துக்காரத்தை கொடுக்குறார். அது கீழே செஞ்சதெல்லாம் போக ஒரு 10-15 நெல் தான் இருக்குது. அவளுடைய கூடையில் போட்டு கையை தட்டினோடனே அது எத்தனை அப்படியே என்ன ஆகுது, முத்து மாணிக்கம் பவழம் அப்படியே விலை உயர்ந்த கற்களாக மாறி விடுறது. அவள் கையில் பெருமாள் போட்டவுடனே அதில் இருக்க சங்க சக்கர ரேகையெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வந்து இந்த நெல்லெல்லாம் வேண்டாம், எனக்கு மோட்சம் கொடுக்குறதானாக்கா தான் நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த நாவல் பழம் கொடுப்பேன் அப்படின்னா பெருமாள்கிட்ட என்ன பண்ணுறார், ஓஹோ அப்போ தான் பெருமாள் கேட்டால் என்ன பண்ணுறார், வியாபாரம்னு சொன்னால் நெல்லு மணியை கொடுத்துட்டு நாவல் பழம் வாங்கலை, அவள் நாவல் பழம் கொடுத்துட்டு மோட்சமே வாங்கிட்டு போகிறார். வியாபாரம் அங்கேருந்து நடக்கிறது. பெருமாள்கிட்டேருந்து வியாபாரம் நெல்லு மணி கொடுத்துட்டு அவளுக்கு நாவல் பழம் வாங்கிக்கல, அவர் நெல்லு பழம் கொடுத்தது சாதாரண விஷயம். அவள் என்ன பண்ணுறா, நாவல் பழம் கொடுத்துட்டு பதிலுக்கு மோட்சமே வாங்கிட்டு போகிறார். இதெல்லாம் பெரிய விஷயமா நடக்கிறது. சின்ன சின்ன சமாச்சாரம் கொடுத்துட்டு பெரிய மோட்சமே கேட்டு வாங்கிட்டு போகிறா. இனிமேல் மறுபடி பிறப்பில்லை என்கின்ற ஒரு உயர்ந்த நிலைமை கிடைக்கிறது அந்த நாவல் பழக்காரிக்கு. இது என்னாச்சு, நந்தகோப தனயம். அப்போது இந்த அப்பா உரல்லேருந்து அவுத்து விட்டு குழந்தைய போய் கட்டிட்டாளா, வரட்டும் சாயங்காலம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைக்கு நெல்லு மணியை கொடுத்து நீ போய் நாவல் பழம் வாங்கிக்கோ, ஓணுன்றதை வாங்கி சாப்பிடு அப்படின்னு குழந்தைகிட்ட விசுவாசமாக சொல்கிறார். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுறது, பராத்பரம் அடுத்த வழியிலே முடிச்சு கொடுத்தத என்ன பண்ணிக்கிறது, உடனே அந்த சின்ன குழந்தை அவளுக்கு நாவல் பழக்காரிக்கு மோட்சமே கொடுக்கறது. அதனால் மோட்சம் கொடுக்கறதுக்குன்னு சொன்னால் என்ன, அதுக்கு தானே தன்னுடைய நிலைமை அவள் எதிர் இருக்கிறவன்னு புரிஞ்சுனுட்டா. இது நாள் வரைக்கும் நான் வரும் என்ன பண்ணான், யசோதையோட பையன்தான், நந்தகோபனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு நடுவில் என்ன பண்ணுறார், இது மாதிரி வேலை இல்லாமல் பெரிய வேலையெல்லாம் பெரிய பெரிய வேலையை, ஏன்னா பராத்பரன் இல்லையா, சர்வஜன் சர்வாந்தரியாமி. அப்படின்னா இந்த ஆத்ம ஞானம்ன்றது உள்ளுக்குள்ளே இருக்கிறவனுக்கு தெரியணும்ல, எதில் இருக்கிறவனுக்கும் புரிஞ்சாதான் இது எதில் இருக்கிறது பரம்பொருள் அப்படின்னு தெரிய வரும். இப்போ கீழே இங்கே இருக்கிற எங்காத்து பானையில் கையை விட்டுடுது, கருக்குட்டியை உன் பையன் தள்ளி கொண்டோட தேடுறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண வாழ்க்கெல்லாம் என்ன, அது ஒரு சின்ன குழந்தை, குறும்பு பண்ணுற ஒரு குட்டி குழந்தை, குதிச்சு குதிச்சு போகிற ஒரு குட்டி குழந்தை. சில நேரத்தில் அவசரம் என்ன சொன்னால் ஒரே மாதிரி 2-3 இடத்துல நடக்கிறது அப்படின்னு, ஒரே மாதிரி எங்கத்துக்கு வந்தானே, இப்போ இங்கே தான் வந்தானே, இதோ வந்திருக்கான் பாரு, இதோ போயிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. பெருமாள் இன்னும் கூட உபன்யாசத்தில் ஆச்சாரியார் முக்கிய ஒரு பெரிய ஹாஸ்யம் ஒன்று சொல்லி ஆகும். குழந்தைய அவாத்து தள்ளி பண்ணுறவளுக்கு போய் ஏதோ எடுத்துன்னு வருது, அண்ணா வெண்ணைக்கு தான் போகிறார் அவர் அப்படின்னு. ஆனால் அங்கே போன உடனே அவர் கையை பிடிச்சி விட்டாங்க பாரு, நம்ம கூட்டம் வந்துட்டு பாரு, யார் வந்துட்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்குது, என் பையனா உன் பையனான்னு பாரு, தரன்னு எடுத்துன்னு வரேன் பாருன்னு 3வது ஆத்துலேருந்து அந்த ஆத்து மாமி குழந்தை கையை பிடிச்சிட்டு யசோதை விட்டு வாசல் கதவு தட்டி இதை பார், ஏன்னா அவள்லாம் கதவு சாத்த மாட்டான். நம்மளோட சம்பிரதாயத்தில் தான் இப்போ காலம் மாறி போச்சுன்னு கதவு அப்பப்போ சாத்திக்கிறோம், அவள்லாம் சாத்தியே வச்சுக்க மாட்டான். அதுவும் நந்தகோகுலத்தில் ஒருத்தருமே ஒரு ஆத்துலேயும் கதவே சாத்த மாட்டான் அப்படின்னு. அப்போ வாசல் பார், உன் பையனை இழுத்துன்னு வந்திருக்க பார், கையில் உள்ள வெண்ணையோடு வந்திருக்கு பார் அப்படின்னு. அவள் யசோதை பார்க்குறாரு, அவளை பார்க்குறா, கீழே குஞ்சு பார்க்குறாரு. என்ன பார்க்குற நீ, கையில் என்ன குழந்தைய பிடிச்சிருக்க பார், என்ன கிருஷ்ணாவா இது பிடிச்சிருக்க, ஆமாம் கிருஷ்ணா தான் பையன் தள்ளிப்பொண்ணுக்கு வந்தானே அப்படின்னு பார்த்தா அவள் குனிஞ்சு பார்த்தா அது கிருஷ்ணா இல்லை, அவளோட பையனையே இழுத்துன்னு காமிச்சிருந்துருக்கா. அதுக்கும் அது மாதிரி தான் 2 வயசு 3 வயசு ஆகுது. பார்த்தா கிருஷ்ணா தான் வெண்ணையை எடுத்தான். பார்த்தா கிருஷ்ணாவை கூட்டு வந்திருக்க பாரு, கையில் யாராவது குழந்தை பிடிச்சிருக்க பாரு, என் பையன் அதை தள்ளி பண்ணுற உட்காந்துருக்கான் பாரு, இங்கே போய் சாப்பிட்றான் பாரு அப்படின்னா அவளுக்கு ரொம்ப என்ன பாருது, நான் கவனிக்கலப்பா, உன் பையனா இல்லையா என் பையனா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு பாரு. இது மாதிரி எல்லாம் கூட பெருமாள் ரொம்ப பெரிய லீலைகள்லாம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாஸ்யம். அந்த சிரிப்பு எப்படி இருக்கும், அதற்கு விலை மதிப்பற்றது. அது நம்ம பார்த்தோமான நம்மளை அந்த சிரிப்பை மனதில் வாங்கிட்டாலே எங்கே இருக்கிற துன்பமும் மனதில் இருக்கிற அத்தனை வியாக்குலங்களும் இருக்கிற இடம் தெரியாமல், அதாவது வெயில் முன்னாடி இருக்கிற பனித்துளி போல இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும், காணவே காணாத. அதனால் என்னாச்சு, இறைவனுடைய சிரிப்பு, அந்த சிரிப்பு என்ன பண்ணும், எல்லாருக்கும் மனது அமைதியை தரும் அப்படின்னு. ஸோ இது நந்தகோபதனையும் பராத்பரம். நந்தகோபதனையும் தான் கையில் பிடிச்சிருக்கா, அவாத்து குழந்தையா வாத்து மாறுறாரு, வெண்ணையை எல்லாரும் தள்ளி பண்ணுறவுள்ளையும் போய் பானையில் கண்ணுக்குட்டி தேடுறவர் தான். அப்போல்லாம் அவர் நந்தகோபதனையம் தான். வெளியில்
நாவல் பழக்காரிக்கு மோட்சம், ததி பாண்டவனுக்கு மோட்சம் அதெல்லாம் கொடுக்கும்பொழுது அவர் வந்து பராத்பரம். எல்லாரோடையும் சேர்ந்து ராசக்கிரீடை பண்ணும்போது அவர் பராத்பரம். எல்லாரும் வஸ்திரத்தோடு குளிக்கணும்னு கோபிகளுக்கு சொல்லி கொடுத்தும்போது அவர் பராத்பரம். அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசிக்கும் போது பராத்பரம். எல்லாருக்கும் விஸ்வரூப தரிசனம் காட்டும்போது பராத்பரம். அப்புறம் பகாசுர வதம், என்ன பிரலம்பாசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி அசுரர்களெல்லாம் முடிக்கும் பொழுது அது பராத்பரம். என்னமோ கிருஷ்ணா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், பயமாக இருக்குது, குழந்தைய வச்சுன்னு வளர்க்குறது, போரும் நாடுது, மூச்சை விட்டு போகிறது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறார். அதனால் பராத்பரம் என்கின்ற வார்த்தை, அந்த பகவான் என்கின்ற சொல்லி 6 விதமான குணங்கள், அதில் எல்லாருக்கும் 6 விதமான குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் சிலருக்கு 1 தான் இருக்கும், பாக்கி 5ல் 0. சிலவாளுக்கு 5 3 தான் இருக்கும், பாக்கி 2 0 அப்படின்னு. ஆனால் பெருமாளுக்கு பகவான் என்கின்ற சொல்வருக்கு என்ன 6 விதமான குணங்களை கொண்டவர். அதாவது அந்த 6 விதமான குணங்களுக்கும் பரிபூர்ணமாக அவனை விஞ்சி நிற்பதற்கு இந்த பிரபஞ்சத்தில் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதனால தான் பராத்பரம் பகவான் அப்படின்னு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னே குலசேகர ஆழ்வார் கூட சொல்கிறார் பகவான் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பராத்பரன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தோட கூடிய இன்னும் இருக்கிற விளக்கத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.